திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அது திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல். ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு மதம் கூடாது. உலகத்தில் எந்த தலைவரும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று, எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று. பிஜேபி காரனுக்கும் RSS காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம் இந்து மதம் தான் என்று அறிவிக்க முடியவில்லை. இதை நேரடியாக நம்மளால சொல்ல முடியாது. அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும், அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும். அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் RSS கிடையாது. பெரியாரை விமர்சிப்பான். அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்கிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது. சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்ற நிர்பந்தம், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்ற நிர்பந்தம், அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்ற நிர்பந்தம். ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம். அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. கலைஞர் காலத்தில் இருந்து சேர்ந்து இந்த கோட்பாட்டோடு நாம் இணைந்து இறங்கி இருக்கிறோம். அப்படித்தான் உருவான திமுகவுக்கு தலைமை வகிக்கிறது. ஆக பெரியாரை விமர்சித்தால் நாம் தலையிடுகிறோம். ஏன்? விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பெரியார் பேசிய அரசியலும் ஒன்றுதான். அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியலும் ஒன்றுதான். பெரியார் அரசியலை நீ சிதைப்பாய் என்றால் அது அம்பேத்கர் அரசியலையும் சிதைப்பதை போய் முடியும். திராவிட அரசியலை விமர்சிக்கிற போது நாம் தலையிடுகிறோம். ஏன் தலையிடுகிறோம்? திமுகவுக்காக அல்ல, நாங்கள் பேசுகிற அரசியலுக்காக. திராவிட அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பேசுகிற அரசியல் அல்ல, அது புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான். ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சிகளுக்கு எதிரான அரசியல், சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியல், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான அரசியல், தரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்ற பாகுபாட்டை களைய வேண்டும் என்கிற அரசியல், அதுதான் திராவிட அரசியல். ஆகவே திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். எனவே நாம் தலையீடு செய்கிறோம். பாரதிய ஜனதாவையும் RSS உள்ளிட்ட சம்பரிவார்களையும் நாம் விமர்சிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த கோட்பாடுகள் தான் முதன்மையான காரணம். நாங்கள் அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறோம். அதன் உண்மையான விழுமியங்களோடு உள்வாங்கி இருக்கிறோம். அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு களத்தில் இருக்கிறோம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.